Rise and Shine Legends, this is Radhika. இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கிளாஸ் 10 மேத்ஸ் NCERT சிலபஸ் சாப்டர் 4 குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ஸ் இதில் எக்ஸசைஸ் 4.1 பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் கொஷின், செக் வெதர் த ஃபாலோவிங் ஆர் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ஸ். ஃபிஃப்த் சப்டிவிஷன் 2x minus 1 into x minus 3 which is equal to x plus 5 into x minus 1. ஸோ இந்த ஈக்குவேஷனை நம்ம சிம்பிளிஃபை பண்ணி குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கணும். சரியா? இப்போ சொல்லுங்கள், குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் எந்த ஃபார்மில் இருக்கும்? we know that the general form of quadratic equation is ax squared plus bx plus c which is equal to 0. இப்போ பாருங்கள், கொடுத்துருக்க ஈக்குவேஷன் எடுத்து எழுதிக்கலாம். 2x minus 1 into x minus 3 which is equal to x plus 5 into x minus 1. இப்போ சிம்பிளிஃபை பண்ண போகிறோம் நம்ம. அப்போ சிம்பிளிஃபைங் தி given equation we get, இப்போ சொல்லுங்கள் எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம்? இந்த 2xஆல் இந்த எக்ஸையும் 3யும் மல்டிப்ளை பண்ணுங்கள். சரியா? அதே மாதிரி இந்த மைனஸ் 1ஆல் இந்த எக்ஸையும் மைனஸ் 3யும் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஓகேவா? இந்த 2xஆல் ஃபஸ்ட்டு எக்ஸை மல்டிப்ளை பண்ணணும், அப்புறம் இந்த 2xஆல் 3யை மல்டிப்ளை பண்ணணும். அதே மாதிரி இங்கே பாருங்கள், எக்ஸால் இந்த எக்ஸை மல்டிப்ளை பண்ணுங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட்டு எக்ஸால் இந்த மைனஸ் 1 மல்டிப்ளை பண்ணுங்கள். அதே மாதிரி 5ஆல் எக்ஸை மல்டிப்ளை பண்ணுங்கள். தென் 5ஆல் மைனஸ் 1 மல்டிப்ளை பண்ணுங்கள். இங்கே வந்து 2xஆல் 3யை மல்டிப்ளை பண்ணுங்கன்னு சொன்னேன் இல்லையா? ஜஸ்ட்டு 3யை மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் எழுதிடாதீங்க. அதுக்காக தான் 2 டைம் சொன்னேன். 2 டைமும் வந்து மைனஸ் விட்டுட்டு சொல்லிட்டேன். சரியா? 2xஆல் ஃபஸ்ட்டு எக்ஸை மல்டிப்ளை பண்ணும், அண்ட் தென் 2xஆல் நெக்ஸ்ட்டு மைனஸ் 3யை மல்டிப்ளை பண்ணும். அதே மாதிரி மைனஸ் 1ஆல் எக்ஸை மல்டிப்ளை பண்ணும், மைனஸ் 1ஆல் மைனஸ் 3யை மல்டிப்ளை பண்ணும். கிளியரா? இப்போ அதேமாதிரி இது புரிஞ்சிச்சா? எக்ஸால் எக்ஸை பண்ணணும், எக்ஸால் மைனஸ் 1 பண்ணணும், தென் 5ஆல் எக்ஸை பண்ணணும், தென் 5ஆல் மைனஸ் 1 பண்ணணும். மைனஸ் ப்ளஸில் தான் கன்ஃபியூஷனே வந்துடும். ஸோ அந்த எப்படி சொல்கிறது, சின்ன சின்ன மிஸ்டேக் தான் சம்மோட ஆன்சரே சேஞ்ச் பண்ணி விட்ரும். சரியா? அதனால் கொஞ்சம் கவனமாக எழுதுங்க. ஓகேவா? இப்போ சொல்லுங்கள், 2x இன்ட்டு எக்ஸ் அப்போ என்ன வரும்? 2x ஸ்கொயர்டு வரும். நெக்ஸ்ட்டு 2x இன்ட்டு மைனஸ் 3 அப்போ என்ன ஆகும்? இது ப்ளஸில் இருக்குது, இது மைனஸில் இருக்குது. ஸோ மைனஸ் வந்துடும். 2 இன்ட்டு 3 6x. ஓகேவா? அதே மாதிரி இங்கே பாருங்கள், மைனஸ் இது ப்ளஸில் இருக்குது, அதாவது மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் அப்போ என்ன வரும்? மைனஸ் எக்ஸ்னு வந்துருமா? நெக்ஸ்ட்டு மைனஸ் 1 இன்ட்டு மைனஸ் 3 இப்போ இதுவும் மைனஸ் இதுவும் மைனஸ் அப்போ என்ன ஆகிடும்? ப்ளஸ் ஆகிடும். சரியா? இப்போ 1 இன்ட்டு 3 3. ஓகேவா? அதே மாதிரி இங்கே சொல்லுங்கள், விச் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயரு எக்ஸ் இன்ட்டு மைனஸ் 1, அதாவது இது ப்ளஸில் இருக்குது, இது மைனஸில் இருக்குது. அப்போ மைனஸ் வந்துருமா? எக்ஸ் இன்ட்டு 1 எக்ஸ் தான். அதே மாதிரி இங்கே பாருங்கள், இதுவும் ப்ளஸ் இதுவும் ப்ளஸ் தான். ஸோ 5 இன்ட்டு எக்ஸு 5x. ஸோ ப்ளஸ் 5x. சரியா? ரெண்டுமே ப்ளஸ்ஸு. இது ப்ளஸ்ஸு, இது மைனஸு. இப்போ என்ன ஆகிடும்? மைனஸு 5 இன்ட்டு 1 5. ஓகேவா? இப்போ சொல்லுங்கள், இங்கே உள்ள எல்லா டேர்ம்ஸையும் இந்த சைடில் கொண்டு வந்துடலாம். ஸோ 2x ஸ்கொயர்டு மைனஸ் 6x மைனஸ் எக்ஸு ப்ளஸ் 3 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் எக்ஸு மைனஸ் 5x ப்ளஸ் 5 விச் இஸ் ஈக்குவல் டு 0. ஓகேவா? இங்கே பாருங்கள், இது ப்ளஸில் இருந்தது மைனஸில் கொண்டு வந்துட்டேன், மைனஸில் இருந்துச்சு ப்ளஸில் கொண்டு வந்திருக்கேன், ப்ளஸில் இருந்தது மைனஸில் கொண்டு வந்திருக்கேன், மைனஸில் இருந்தது ப்ளஸில் கொண்டு வந்திருக்கேன், விச் இஸ் ஈக்குவல் டு 0. அதாவது இவங்க எல்லாம் இந்த சைடில் வந்துட்டாங்க, அதனால் இங்கே 0 ஆகிட்டாங்க. சரியா? மைனஸ் ப்ளஸில் கவனம் தேவை. சரியா? இந்த சம்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப சிம்பிள் சம்ஸு. ஆனால் உங்களுக்கு ஆன்சர் தப்பாகுது அப்படின்னா என்ன ரீசன்னா, இந்த மாதிரி ப்ளஸ்ஸு மைனஸில் எங்கேயாவது நம்ம சின்னதாக தப்பு பண்ணியிருப்போம், அதனால தான் டோட்டலாக ஆன்சர் ராங்காக இருக்கும். சரியா? அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக போடுங்க. ஓகேவா? ஓகே, இங்கே பாருங்கள், இங்கே 2x ஸ்கொயர்டு இருக்குது, இங்கே ஒரு x ஸ்கொயர்டு இருக்குது. இது ப்ளஸில் இருக்குது, இது மைனஸில் இருக்குது. சரியா? அதாவது 2 ரூபா உங்கள் கையில் இருக்குது, 1 ரூபா கடன் கொடுத்துட்டோன்னா 1 ரூபா நம்ம கையில் இருக்கும், அதாவது 1x ஸ்கொயர்டு.
1x² எழுதினாலும் ஒன்று தான், வெறும் x² எழுதினாலும் ஒன்று தான். சரியா? ஓகேவா? இப்போது இந்த 2 டேர்ம்ஸையும் நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன இருக்குது பாருங்கள். இங்கே -6x இருக்குது, இங்கே ஒரு -x இருக்குது, இங்கே ஒரு -5x இருக்குது. ஓகேவா? இதில் இங்கே பாருங்களா, இங்கே ஒரு -x இருக்குது, இங்கே ஒரு +x இருக்கு இல்லையா, அதை டேரெக்டாக இங்கேயே கட் பண்ணிடுவோம். இப்போ சொல்லுங்கள், இது -6x, இது -5x. அப்போ என்ன வரும்? 6 ரூபாயும் கடை, இந்த 5 ரூபாயும் கடை, மொத்தம் 11 ரூபாய் கடை. சரியா? -11x வந்துருமா? ஓகேவா? இதெல்லாம் எழுதிட்டோம் இல்லையா? இதையும் எழுதிட்டோம், இதையும் எழுதிட்டோம். இப்போது ரிமைனிங் என்ன இருக்குது? எனக்கு கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸ் மட்டும் இருக்குது. இங்கே 3 இருக்குது, அங்கே 5 இருக்குது. மொத்தம் என்ன வரும்? 8 வருமா? which is equal to 0. கரெக்டா? இதையும் எழுதிட்டேன், இதையும் எழுதிட்டேன், எல்லா டேர்ம்ஸும் எழுதிட்டேன் இல்லையா? இப்போ சொல்லுங்கள், இது எந்த ஃபார்மில் இருக்குது? ax² + bx + c which is equal to 0ன்னு இருக்கா? இங்கே ஏக்கு பதிலாக என்ன இருக்குது? 1 இருக்குது. எதுவுமே இல்லைனா 1 இருக்குதா அர்த்தம். பிக்கு பதிலாக -11 இருக்குது, சிக்கு பதிலாக 8 இருக்குது. ஸோ ax² + bx + c which is equal to 0 அப்படின்ற ஃபார்முக்கு வந்துட்டு. இப்போ சொல்லுங்கள், it is of the form ax² + bx + c which is equal to 0. சரியா? Therefore, the given equation is a quadratic equation. Clear புரியுதா இந்த சம்? இந்த சம் வந்து உங்களுக்கு கிளியராக புரிஞ்சுது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டவுட்ஸ் எது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரியா?